பிறந்து வளர்ந்து மறைந்த பெரியவர் முட்டுக்கூர் ரத்தனம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவர் குமாரன் ஆர் சிவராஜ், மூத்த பத்திரிகையாளர் புஷ்பலதா, விக்னேஷ், ஐஸ்வர்யா வருகை புரிந்துள்ளதால் அவர்களை நமது பகுதியின் பொதுமக்கள் சார்பாகவும் அனைத்து தலைவர்கள் சார்பாகவும் அவரை வருக வருக என வரவேற்கின்றோம். இன்னைக்கு பூத்து போல காட்சி அளிக்கின்ற நமது கோயில், அதுக்கு முழு காரணம் என்ன சொன்னால் நம்ம சிவராஜ் என்னும் அன்பு தம்பி அவர் முயற்சி தான். அவர் எவ்வளவு பாராட்டினாலும் தகும். ஏன்னு சொன்னா, நான் இந்த பகுதியில பிறந்து வந்தவன், இந்த கோயில் இருளாகமா இருக்கக்கூடாது என்பதற்காக தனி ஒரு முயற்சி எடுத்து எங்களுக்கு 3 வருடமாக சிறப்பான விளக்குகளை அமைத்து தந்து எங்களை ஊக்குவிக்கும் படியும் பகுதி மக்கள் சந்தோஷப்படும் வகையில் சிறப்பாக இதை ஏற்பாடு செய்து வழங்கிய அவருக்கு எல்லோர் சார்பாகவும் நன்றி வணக்கத்தையும் கூறி அவர் 2 நிமிஷம் பேசும்படி அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். நான் பிறந்து வளர்ந்த ஓரங்கள் பகுதியில் என்னுடைய தாய் தந்தை இந்த ஓரங்கள் புதிய ஓரங்கள் ஆரம்பமான போது 80 வருஷங்களுக்கு முன்பே நாங்களும் இந்த பகுதியில் வாழ்ந்து வந்துள்ளோம். 1975 நாங்கள் விஜய் ஓடும்போது ஆரம்பித்த போது இங்கு நாங்கள் என்னுடைய அண்ணன் கோதண்டன் அவர்கள் இலவசமாக 2011 வரை அவர் ஒளிபெருக்கி இலவசமாக டொனேஷன் செய்து ஒளிபெருக்கி வந்தார். நான் 89 முதல் 2000 வரை எங்களுடைய விஜய் அச்சகத்தில் கோயிலுக்காக நான் செய்து வந்தேன். ஒரு 4வது வருஷம் அண்ணன் சொன்ன அண்ணா கோயில் முன்பாக ரொம்ப சிறப்பா இருக்குன்னா ஒரு விளக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு கேட்டேன். அதனால இதுக்கு முன்னுக்கு நான் செய்திக்கிறேன் கேட்டுக்கொள்ள அந்த வீசல்ல பஞ்சாயத்து அனைவரை கேட்டுக்கொண்டார்கள். அதற்காக நான் வருஷம் எனக்கு இந்த மாலை மருத்துவ எதிர்பார்க்காத வந்து நான் பிறந்த வளர்ந்த இந்த ஓரங்கள் மாரியம்மன் அம்மன் கோவில் சென்று பூஜை செய்வது வழக்கம். நான் அதே போல் தான் ஒரு வருஷம் கூட வந்து பூஜை செய்து வருகிறேன். இந்த மாலை மரியாதை செய்த ஓரங்கள் பஞ்சாயத்து அவர்களுக்கும் அனைவருக்கும் நான் பிறந்து வளர்ந்த ஓரங்களை அம்மன் எங்களுக்கு அருள் புரிவார் என்று வேண்டி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓரண்டில் வட்டார வாசிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, நமது வட்டத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் 80ஆம் ஆண்டு ஆடி திருவிழாவானது மிகவும் சீரம் சிறப்பமாக பஞ்சாயத்தார்கள் தலைமையிலும் கோயில் கமிட்டி முக்கியஸ்தர்கள் தலைமையிலும் சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக பகுதி மக்கள் போற்றும் வகையில் சிறந்த ஒரு நிகழ்ச்சியை திரு பஞ்சாயத்தார்கள் செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு கோயில் கமிட்டி சார்பாகவும் வட்டார வாசிகள் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்னும் சிறிது நேரத்தில் பொதுமக்களும் வாலிப நண்பர்களும் இந்த தேருக்கு முழு ஆதரவு கொடுத்து இந்த திருவிழாவை ஊக்குவித்து நல்லபடி நடத்தப்படும்படி பஞ்சாயத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். அன்பான ஒரு வேண்டுகோள், எந்த ஒரு நம்ம பகுதியில் ஓரங்கள் பகுதியில் எந்த ஒரு சின்ன சச்சரவு இல்லாமல் இந்த விழாவானது சிறப்பாக நடைபெற கேட்டுக்கொள்கிறேன். நாளைக்கு
ஜி தமிழ் புகழ் தினேஷ் இன்னிசை கச்சேரி நடைபெற போவதாக கேள்வி அறிந்தோம். அதை சிறப்பிக்க அனைவரும் வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்க அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன். அதே போல் தயவுசெய்து இளைஞர்கள் அனைவரும் வந்து இந்த இந்த மாரியம்மன் திருவிழாவை நல்லபடி நடத்த ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். இந்த நேரத்துல அண்ணன் ஈசி கணேசன் அண்ணன் மட்டும்தான் இருக்கிறார் பஞ்சாயத்து சார்பாக. மற்ற மற்றவர்களும் அனைவரும் வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்க அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன். இது ஒற்றுமையுடன் இந்த விழா நடத்த வேண்டும் என்று என் அன்பான வேண்டுகோள். நான் பிறந்து வளர்ந்த இந்த பகுதியை விட்டு எங்கு சென்றாலும் நான் பாபுலோகில் என்னுடைய வீடு இருக்கிறது. தற்போது நான் பாரத் நகர் அருகே நான் வீடு கட்டி வாழ்ந்து வருகிறேன். இருந்தாலும் நான் என்னுடைய பிறந்த இடத்தை என்னை விட்டுக் கொடுக்க இயலவில்லை. அந்த உணர்வு அனைவருக்கும் இருக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.